ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஜெர்லின் குக்கிங் சேனலுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? வெஜ் பிரியாணி செய்வதற்கு முதலாவதாக கொண்டக்கடலை செய்வதற்கு முந்தின நாள் நைட்டே நம்ம ஊற போட்டுக்க வேண்டும். அதை நன்றாக ஊற போட்டால் தான் அது அவிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா 7 விசில் வச்சாலும் அது வேகாது, நல்லா இருக்காது சாப்பிடுவதற்கு. ஆனால் நம்ம அதை அவிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு நம்ம ஊற போட்டால் காலையில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நஞ்சாக இருக்கும். அதனால் நமக்கு ஒரு கிளாஸ் கொண்டக்கடலை போட்டால் அதை நல்லா ஃபுல் தண்ணி ஊற்றி வச்சு அதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் நைட்டு நம்ம வச்சுக்க வேண்டும். இன்றைக்கி நம்மளுடைய ஒர்க்குக்கு வெஜ் பிரியாணி கொண்டு போகிறதுனால அந்த கொண்டக்கடலை அந்த கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் அது அப்போ நல்லா கொஞ்ச நேரம் ஊறிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுக்குவோம். அதை கூட கொண்டக்கடலையும் சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்து அந்த நனைய போட்டது நிறையா வைக்கக்கூடாது. நான் 2 பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்தபடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அது கொஞ்சம் அதோட உப்பு சேரும்போது தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம விசில் வைத்துக்குவோம். 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வைக்கலாம். சரி, ஓகே, கொண்டக்கடலை வேகட்டும். நம்ம அதுக்கு தகுந்ததுக்கு அந்த காய்கறிகள் நம்ம வெட்டி வைக்கலாம். முதலாவதாக நம்ம 2 கேரட்டு, அதுக்கு தேவையான பொருள் கேரட்டு, பீன்ஸு, உப்பு, கறி மசாலா, அது இல்லைன்னா பட்டை, கிராம்பு எதுனாலும் போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், அரிசி, தண்ணீர் எல்லாம் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த காய்கறிகளை எடுத்து வச்சாச்சு. இதுகளை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பொருட்களை மட்டும் பயன்படுத்தி நான் இன்றைக்கி வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். ஓகே, உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ அழகாக வரோம் எதிரே ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு என்னோடய வேலை பார்க்குற அனைவரும் சொன்னாங்க. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்தது. அந்த காய்கறிகளை நம்ம ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி அதை நம்ம கழுவிக்குவோம். அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே நவுண்டிடும். ஓகே, அதை நன்றாக கழுவிட்டு அந்த பாத்திரத்தை நவுட்டிட்டு நம்ம அந்த காய்கறிகளை வெட்ட ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரமாக பேச விரும்பலை. அதுக்கப்புறம் நம்ம டைம் ஆயிரும். ஓகே, நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். முதல்ல அந்த வெங்காயத்தோடையே நம்ம வெட்டிக்குவோம். வெட்டி தூர போட்டால் தான் அந்த வெங்காயத்தை வெட்டும்போது நன்றாக இருக்கும். இல்லைனா அந்த தொலியோடு சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. தொலியை நல்லா எடுத்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொலி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிக்குவோம். அதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த தொலியை நவுட்டிட்டு நம்ம வெட்ட ஆரம்பிக்கலாம். சரியா? அதை நான் 2 துண்டாக வெட்டி அந்த 2 துண்டில் ஒரு துண்டை அந்த வெள்ளை கலரில் இருக்கும் அதை தூர போட்டுருவோம். அதையும் 2ஆக வெட்டி அதுக்கப்புறம் அதை துண்டு போடும்போது தான் அது பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸாக இருக்கும். சரி, அதை நல்லா வெட்டிக்குமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வெட்டிட்டோம். வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இல்லைனா அதில் வச்சு வெட்ட முடியாது. ஓகேவா? எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக அந்த கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். அது அந்த மேலே உள்ள இதையும் கீழே உள்ளதையும் வெட்டிட்டு அது மேலே இருக்கிற தொலி எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக இணக்கிக்குவோம். அதை நடுவாக 2 துண்டாக வெட்டிட்டு சின்னதாக வெட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா டைமுக்கு நம்மளுக்கு வெந்தால் தான் நமக்கு ஒர்க் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம சின்னதாக வெட்டுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பெருசாக ரவுண்டாக வெட்டுங்க, இல்லைனா நீங்களும் சின்னதாக வெட்டுங்க. சரி, வெட்டினதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது நம்ம பீன்ஸையும் அதே போல் தான் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வெட்டி தூர போட்டுக்கணும். இல்லைன்னா அதில் அந்த துளி இருக்கும், அது செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அதை வெட்டிக்காங்க. ஓகே, நல்ல பீஸாக பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வெட்டிக்காங்க. அதையும் அதோடு சேர்த்து நவுட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக தக்காளி பழம் போடுறது நல்லது, புளிப்பாகவும் இருக்கும், சுவையாக இருக்கும். அதனால தான் நம்ம தக்காளி பழம் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொத்தமல்லி, பிரியாணினாலே கொத்தமல்லி தான் போடுவாங்க, கொத்தமல்லி போட்டுக்கிறோம். சரி, அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த கொண்டக்கடலை வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை விசில் விட்டுருக்குது. விசில் வந்துருச்சு. ஓகே, நம்ம அடுத்ததாக கொத்தமல்லி எடுத்து நல்லா வெட்டிக்கணும். வெட்டிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் நல்லா இறங்கிருச்சு காற்று. இப்போ அது வெந்திருக்கும், நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கேன். நல்லா பாருங்கள், அது நல்லா கோல்டன் கலரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அமுங்குது. அப்போ அது நல்லா வெந்துருச்சு. ஓகே, ஓவர் வேலை, சூப்பர்.
அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் வந்து தண்ணியோடு நம்ம ஊற்ற முடியாதுல்ல, அதனால் அந்த தண்ணியை நம்ம வடிச்சுக்கணும். தூர ஊற்றிட்டு அந்த இதை மட்டும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்மளுக்கு பட்டை கிராம்லாம் போடுவோம். அதனால் இது வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பிரியாணி இலை எங்கள் வீட்டிலையே இருக்குது. அதுக்கப்புறம் புதினாவும் எங்கள் வீட்டிலையே இருக்குது. அதனால் நம்ம அதில் சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். நிறைய இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா 2 பேருக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அது போதும். ஓகே, ரெடிமேடாக வேணாம், நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக நம்ம சாப்பிட்றது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்கிற மண் இருக்கிறது எல்லாமே போகும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்கிற மண் ரொம்ப இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 தடவை வாஷ் பண்ணிக்காங்க. ஓகே, அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்படியே ஒரு இடத்துல வச்சு அதை வெட்டிக்கணும். அதையும் நம்ம லேஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் வெஜ் பிரியாணி பிடிக்குமா, இல்லைனா சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? எனக்கெலாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும், இல்லைனா மட்டன் பிரியாணி. யாருக்கெல்லாம் வெஜ் பிரியாணி பிடிக்கும், மட்டன் பிரியாணி பிடிக்கும், சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா வெட்டிக்கிட்டோம். ஓகே, அது தனியாக எடுத்து வச்சுக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி நம்ம செய்வோம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்குவோம். அது குக்கரை நல்லா அதில் தண்ணி போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம். சூடு பண்ணிக்கிட்டால் ஹீட்டில் அந்த தண்ணி போயிடும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை ஊற்றிக்காங்க. ஓரளவுக்கு ஊற்றுங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஊற்றிட்டேன். உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றியாச்சு. தீயை வந்து ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிறது என்னெல்லாம் பார்க்குமா? எண்ணெய் காஞ்சிட்டு பிரியாணி இலை, புதினா இலை, கொத்தமல்லி, பல்லாரி, ஒரு தக்காளி பழம், வேறு கேரட் பீன்ஸு மற்றும் கொண்டக்கடலை, இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பிரியாணி மசாலா வச்சுருக்குறோம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூட நம்ம வந்து முதல்ல வந்து அந்த இலைகள் போடுவோம். இல்லைன்னா வந்து கரம் மசாலா இருந்தாலும் கறி மசாலா பாக்கெட் போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி பிரியாணி இலை, புதினா போட்டிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்லுதேன், அதை போட்டது ரொம்ப வாசமாக இருந்தது. அது கூடயே நம்ம வெட்டி வச்ச பல்லாரி சேர்த்துக்குவோம். பல்லாரி நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல்லாரி போட்டாச்சு. அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அது கறி ஆயிரும். அதனால் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயம் நல்லா வசங்கட்டும். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா பிடிக்கும், அப்பா மட்டும் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். அம்மா மட்டும் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள். 2 பேருமே பிடிக்கும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அது கூட நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இன்னும் கொஞ்சம் வதக்கணும். ஏன்னா அது வந்து இன்னும் கோல்டன் கலரில் வரல. அந்த கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். அதை வந்து பெரிய பீஸாகவும் இல்லாமல் சின்ன பீஸாக இல்லாமல் வெங்காயத்தை ஓரளவுக்கு வெட்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழஞ்சிரும் சின்னதாக வெட்டினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம வந்து வெட்டி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டாச்சு. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நம்ம வந்து எதை செஞ்சாலும் தக்காளி பழம் போடணும். நல்லா தக்காளி பழத்தை சேர்த்து அதை வந்து நல்லா இது பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே அமுங்கி அது சாஃப்டாகிற வரைக்கும் அந்த தக்காளி பழம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொலி மட்டும்தான் இருக்கும். அது கூட நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு வந்து அந்த வெங்காயத்து கூடயும் தக்காளி பழத்து கூட சேர்க்கறக்காண்டி நம்ம முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் ஓரளவுக்கு இருக்கும். இல்லைன்னா வந்து உப்பு ரொம்ப ஆயிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த உப்பு நல்லா அதில் படுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஓகே, உப்பு அது கூட சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் தக்காளி பழத்தை நல்லா அமுக்கி விட்டாதான் அது வந்து பிஞ்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அதை வெட்டி வச்ச கேரட் பீன்ஸை அது கூட சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலையை நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்குவோம். ஏன்னா அதை அவிச்சு வச்சுருக்கறனால அது வெந்து தான் இருக்குது. அதனால் கேரட் பீன்ஸை நம்ம போட்டுக்குவோம். அதையும் நல்லா சேர்த்துட்டு அந்த கேரட் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதை சேர்த்துக்குவோம். உப்பு வந்து அது கூட பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பிடிச்சா தான் அந்த கேரட் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா கிண்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மூடியை வச்சு நீங்கள் வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஓகே, அது வெந்திருக்கு. அது கூட நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுக்குவோம். கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதனால் நம்ம ஓரளவுக்கு கொத்தமல்லி இதில் தூவிக்குவோம்.
பாருங்க தக்காளி பழம் நல்லா வசங்கிருச்சு. இப்படி நல்லா வசங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக தான் இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அது கூட நம்ம ஒரு கிளாஸும் 1/2 கிளாஸும் 1/2 கிளாஸ் அளவு நம்ம அரிசி எடுத்துக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கு தகுந்தபடி நாங்கள் வந்து அரிசி எடுத்திருக்கோம். அதனால் அந்த அரிசியை பாருங்க 1/2 கிளாஸ் தான், கரெக்டாக 1/2 கிளாஸ். அப்போ 1/2 கிளாஸ் தான். 1/2 கிளாஸ் அரிசி எடுத்து அதை வந்து தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து அது அரிசியாயிடக்கூடாது. அதனால நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லைனாலும் ஒரு 5 நிமிஷம் அதை கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. தண்ணி வந்து அது கூட நல்லா இது பண்ணி அந்த கட்டி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். இல்லைன்னா அது கட்டியாக இருந்ததுனால அதில் தண்ணி படாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா இது பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பனையணும். அதை நீங்கள் சும்மா போட்டிங்கன்னா இதாக இருக்கும். அதனால் ஒரு 10 செகண்டு நீங்கள் அதை பனைஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து அதை தண்ணியை வடிச்சிட்டு 2 தண்ணி நீங்கள் அலசுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் அரிசி வந்து அதை கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க. அதனால நீங்கள் 2 தண்ணி இல்லைனா 3 தண்ணி ஊற்றிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை மூடி வச்சதை நவுட்டிட்டு அதை கூட கொஞ்சம் நேரம் மறுபடியும் வசக்குவோம். தக்காளி பழத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வசங்கிருச்சு. மிளகா போட மறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அதை லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டே போடலாம். சிறு பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் வந்து மிளகா போடாமல் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பிரியாணி மசாலா தேவையான அளவுக்கு ஒரு குறிப்பிட்டது ரொம்ப வேணாம். ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் போடுங்க, இல்லைனா 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகா, சின்ன பிள்ளைங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா மிளகா போடண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கீங்க, ரொம்ப உரைப்பு இருக்கும். பட் இன்றைக்கி நான் ரொம்ப உரைப்பு போடல, ஓரளவுக்கு போட்டனால 2 மிளகா போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை 2யும் வெட்டி போட்டுக்கலாம். அதையும் நம்ம கிண்டி விட்டுக்குவோம். ஏன்னா அந்த மசாலா வந்து எல்லா காய்கறிகளோடு சேர்றதுக்காண்டி நான் ரொம்ப காய்கறி போடல ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எதுனாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம நவுட்டி வச்சுக்கலாம். வெந்திருக்கும். அந்த இதில் மசாலா எல்லாத்துலேயும் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் இல்லைனாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு வந்து நம்ம அதில் கம்மியாக தான் போட்டிருப்போம். அதனால் ஓரளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதை டேஸ்ட் பார்த்தா உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. உப்பு இதுக்கு வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி ஊற்றி அரிசி போடுறப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி தான் கொண்டக்கடலை போடணும். ஏன்னா நம்ம எல்லா ப்ராசஸும் முடித்ததுக்கப்புறம் நான் நிறைய கொண்டக்கடலை போடல, ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்நாக்ஸுக்காண்டி கொஞ்சம் கொண்டக்கடலை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நல்லா அந்த மசாலா கூட சேர்த்துக்கணும். ஏன்னா அது கூட உப்பு இருக்கும், இருந்தாலும் அந்த மசாலாவும் சேர்ந்தால் தான் அது நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரிசி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆயிருக்கும். இனி அதை வந்து தண்ணியை வடிச்சிக்கலாம். நீங்கள் 2 தண்ணி இல்லைனா 3 தண்ணி வடிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசியை அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தபடி நான் வந்து 1/2 கிளாஸ் அரிசி போட்டதுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். 3.25 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா தண்ணியையும் அரிசியும் சேர்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். இல்லைனா ஒரு சில நேரம் உப்பு அதிகமாக இருக்கும், இல்லைனா உப்பு கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெட்டி வச்ச கொத்தமல்லி இருந்தது. கொத்தமல்லி அது மேலே நல்லா தூவி விட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். அது எடுக்கும்போதே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டாச்சு. இனி நம்ம அந்த விசில் வைக்கலாம். அதை வந்து நல்லா விசில் வைக்கிறதுக்கு வார கலத்தி அதை மாட்டிட்டு விசில் வருதா இல்லையான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஓகே 2 விசில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விசில் வைக்கக்கூடாது, வெறும் 2 விசில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வெந்துருச்சு. 2 விசில் வந்துருச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி நைஸ். உண்மையாகவே எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், வெந்திருக்கு. வாவ், எண்ணெய் வந்து நான் அதிகமாக ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. அது என்னுடைய மிஸ்டேக் தான். ஓகே, அதை நல்லா கிண்டிக்கணும். இல்லைனா அது மேலே உள்ளது மட்டும் வந்துடும். அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்தேன், அடி பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா சூடு கொஞ்சம் கம்மியானதும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அரிசியும் வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பர், பர்ஃபெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லஞ்ச் பேக் எடுத்துடலாம்.
லஞ்ச் பேக்குக்கு முதல்ல டிஃபனில் வந்து அந்த சாப்பாடு எடுத்துக்கோ. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் கொண்டு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் 2 டிஃபனில் கொண்டு போகிறேன். இப்போ நான் வந்து லஞ்சு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, லஞ்ச் பேக் பண்ணதுக்கு டிஃபனில் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை முடிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் அதே தான், சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான் கொண்டு போனேன். உண்மையாக வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைங்களுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ கொடுங்க. உண்மையாக அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க லைக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம மூடி வச்சு மூடிக்கலாம். ஓகே, இனி நம்ம லஞ்ச் பேக்கில் எடுத்துக்கலாம். லஞ்ச் பேக் எடுத்து அதில் வந்து வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் ஸ்நாக்ஸ் சேர்த்துருக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அது லைட் எனக்கு கிளியராக இல்லாதனால இப்படி இருக்குது. பட் உண்மையாகவே டேஸ்ட்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெர்லின் சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிள்ளைங்களுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ.